ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அருமையான மீன் குழம்பு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போது மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி ஊற வைக்காமல் கொஞ்சம் அதை உடச்சி விட்டு ஊற வைக்கும்போது சீக்கிரமாக புளி ஊறிடும். இப்போ நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணிடலாம். நான் ஊற வச்சிருக்க புளியை நல்லா திக்காக கரைக்கணும். இந்த மாதிரி திக்காக கரைச்சிக்கோங்க. எடுத்த உடனே தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இந்த புளி கரைசலில் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு தூள் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுறலாம். இது கூடவே 1 ஸ்பூன் மீன் மசாலா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி தழையும் சேர்த்து விட்டுறலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் பூண்டு உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். நான் பூண்டு நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட இருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா புளி கரைசலில் உப்பு கரெக்டாக வச்சுருக்கேன். ஸோ காய் வதங்கிறதுக்காக இதில் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம்.
மீன் குழம்பு பொறுத்தவரை புளி கரைசல் ரொம்ப முக்கியம். அதுதான் மீன் குழம்புக்கு சுவை அதிகமாக கொடுக்கும். ஸோ புளி கரைசலை நல்லா செஞ்சுட்டா மீன் குழம்பு அருமையாக வந்துடும். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் சங்கரா மீன் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான். இப்போ மீன் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா மீன் சேர்க்கணும். மீன் சீக்கிரமாக வெந்துடும். ஓகே, இப்போ நல்லா மீன் வேக வச்சுட்டா குழம்பு ரெடி ஆகிடும். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you.